ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்னிஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சேமிக்கிற பழக்கமே எனக்கு இல்லை, இது வரைக்கும் நான் சேமித்ததே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10,000 நம்ம எப்படி சேமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா, அப்புறம் நீங்களே வந்து லட்சக்கணக்கில் வந்து சேமிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எப்பயுமே வந்து நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டெப் தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 10,000 அதை நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை வச்சு நம்ம எப்படியெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் வந்து சேமிக்கிறது, எப்படிலாம் வாழ்க்கையில் முன்னேறது அப்படிங்கிறத வந்து ஒரு சேவிங் சேலஞ்ச் மாதிரியும். ஸோ அந்த சேமித்த அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு எவ்வளோ அமௌண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷனோட வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 168 நாளுக்கான சேலஞ்ச் மாதிரி எடுத்திருக்கோம். 5 மந்த்ஸ் 6 டேஸு டேஸ் கணக்கில் சொன்னோம் அப்படின்னா, மந்த் கணக்கில் சொன்னோன்னா, இது வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 21 ரோஸு 8 காலம்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து சின்ன சின்ன அமௌண்ட் தான் நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சேமித்ததே இல்லை, இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக வந்து ரொம்ப மினிமமாக ஒரு 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10 10 10 ரூபா 8 காலம்ஸ் வந்து இருக்குது. டோட்டலாக 48 டேஸ். ஃபஸ்ட்டு 40 நாளைக்கு வெறும் 10 10 ரூபாவா எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன அமௌண்ட்டாக ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நமக்கு அதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நம்ம அதை செய்கிறதுக்கு தொடர்ந்து செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து அதுக்கான பயன் கிடைக்கும். ஸோ அதனால் சின்ன சின்ன அமௌண்ட்டாக கோட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு 40 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 10 ரூபா, அடுத்த 40 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 20 ரூபாவாக எடுத்து வைக்கணும். அடுத்து ஒரு 32 நாளைக்கு 50 50 ரூபாயாக எடுத்து வைக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு 40 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 100 ரூபாவா, ஒரு நாளைக்கு 100 100 ரூபாவா 40 நாளைக்கு எடுத்து வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 20 200 200 ரூபாயா வந்து ஒரு 16 நாளைக்கு வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு 10,000 ரூபாய் வந்து சேர்த்துடலாம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 168 நாள் வந்து நமக்கு இதில் வரும். இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு சேமிக்கிறவங்களுக்கு தான் கிடையாது, இல்லை என்னால் ஒரு 50 100 200 500 வரைக்கும் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா, இந்தே சார்ட்டை இந்த இந்த ஒரு ஒரு காலம் ஃபுல்லாக வருது இல்லையா, 50 ரூபா 80 ரூபா வரும். ஸோ அதை ஒரு நாளில் உங்களால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் வெறும் 8 நாளில் வந்துட்டு இது ஒரு வெறும் 5 நாளில் வந்து உங்களால் வந்து சேமிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா, இந்த இந்த காலம் ஃபுல்லாக 160 ரூபா வருது, அதை நீங்கள் ஒரு நாளில் உங்களால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா 5 நாளில் இதை சேமிச்சிட முடியும். ஸோ அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 40லேருந்து 50 நாளுக்குள்ளார இந்த டேப்லெட் காலத்தை உங்களால் சேமிக்க முடியும், ஒரு அதிகமான அமௌண்ட் உங்களால் போட முடியும் அப்படிங்கிறப்ப. ஸோ அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 நாளுக்குள்ளே நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு 70,000 வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும், எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல். வெறுமனே நீங்கள் வந்து சேமிக்கிற இந்த சார்ட் மூலியமாக சேமிக்கிறது மட்டுமே 70,000 வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும். ஸோ அதை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியெல்லாம் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதை தான் வந்து இங்கே கால்குலேட் போட்டு காமிச்சிருக்கேன் கால்குலேஷனு. 10 10 ரூபாவா 5 ரோக்கு 400 ரூபா வரும். அதே மாதிரி 20 20 ரூபாயா போடும்போது 5 ரோக்கு 800 ரூபா வரும். 50 ரூபா 4 ரோவில் போடும்போது 1600 ரூபா வரும். 100 ரூபா வந்து 5 ரோவில் போடும்போது 4000 ரூபா வரும். 200 ரூபா வந்து 2 ரோவில் போடும்போது நமக்கு வந்து 3200 ரூபா வரும். ஸோ டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10,000 ரூபா வந்து ஒரு 168 நாளுக்குள்ளார நம்மளால் வந்து பண்ணிட முடியும். ஸோ வெறும் ஒரு 5 மாதத்தில் 6 நாளுக்குள்ளார 5 மாதம் 6 நாளுக்குள்ளார நம்மளால் ஒரு 10,000 ரூபா வந்து நம்மளால் சேவ் பண்ணிட முடியும். இந்த சேமிப்பை இந்த முதல் 10,000 நம்ம சேமித்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே வச்சிடாமல் அதை வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோ ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எம்ஐஎஸ் இருக்குது, எம்எஸ்எஸ் இருக்குது, பிடிசி கேவிபி இருக்குது, எம்ஐஎஸ் இருக்குது, என்எஸ்சி இருக்குது, எஃப்டிஆர் டிடி இருக்குது. ஸோ இதில் எதில் வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இது எல்லாமே ஒரு 5 இயர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இந்த எம்எஸ்எஸ் மட்டும் 2 இயர்ஸு. ஸோ மற்றது எல்லாமே 5 இயர்ஸ் தான். இது எல்லாமே வந்து நமக்கு ரிஸ்க்குங்கிறதே கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் தான் நமக்கு 100% ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் வந்து நீங்கள் போடலாம். நான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐஎஸ், அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி தான் சொல்லியிருக்கேன். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமுங்கிறது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமம் 1000 ருபீஸ்லேருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.4% வரைக்கும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க. நீங்கள் வந்து 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் போடும்போது என்னவோ அதுவே உங்களுக்கு கண்டினியூ ஆகும், அது மாறவே மாறாது. மாதம் மாதம் நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு தகுந்தாப்பில் இந்த வட்டிங்கிறது வந்து கிரெடிட் ஆகும்.
கிடைக்கும். அதுக்கு ஒரு நார்மல் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் எதில் போடுறீங்க அப்படிங்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நார்மல் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வட்டியை வந்து எடுக்காமல் இருந்தால் அதுக்கு வட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீமில் அப்படி கிடைக்காது. நீங்கள் போட்ட இனிஷியல் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் கிரெடிட் ஆகும். எக்ஸ்ட்ரா போகிற வட்டிக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதை அதிலே வச்சுருக்காமல் அதை நீங்கள் எடுத்து வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான். 5 இயர்ஸ் அதோட டியூரேஷன் 7.4% இன்ட்ரெஸ்ட் தராங்க. நீங்கள் தனியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 4.5 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 9 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் வரைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கலாம். இப்போ நம்ம 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் அப்படிங்கும்போது மாதம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து 62 ரூபா ஒரு மாதத்துக்கு கிடைக்கும். ஸோ 62 ரூபா அப்படிங்கிறப்ப 12 மாதம் கணக்கு பண்ணோன்னா 744 ரூபா கிடைக்கும். ஸோ 5 இயர்ஸ்க்கு கணக்கு பண்ணும்போது 3720 ரூபா. அதாவது நம்ம ஒரு 10,000 ரூபாய் சேவ் பண்ணுறோம், அதை கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எந்த விதமான இதுவும் பண்ணலை. ஈஸியாக வந்து நமக்கு 3720 ரூபா கிரெடிட் ஆகிடுது. அதோட இந்த கிடைக்குது இல்லையா இந்த 62 ரூபா, அதோட நீங்கள் ஒரு மாதம் ஒரு 38 ரூபா சேர்த்து 100 வந்து ஆர்டியில் வந்து நீங்கள் 3 இயர்ஸ் பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா 6.25% வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம சேமிக்கிறதுங்கிறத விட காம்பவுண்டிங் முறையில் சேமிக்கணும். அதாவது கூட்டு வட்டி முறையில் நம்ம வட்டிக்கு நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு நமக்கு நிறைய இது கிடைக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்ஐஎஸ் நான் அதனால தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம போட்டதுக்கு உடனே ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் மந்த்லி. அதை கொண்டு போய் நம்ம இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராஸாக நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து நமக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும், டபுளாக கிடைக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம 38 ரூபா சேர்த்து 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம். பேங்க்கில் நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் போடுறீங்க அப்படிங்கும்போது 6.25% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. 3 வருஷத்தோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 ரூபா போட்டதுக்கு 3600 நம்ம கட்டியிருப்போம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 166 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். டோட்டலாக 3966 ரூபா நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு கிடைக்கும். அதே 100 ருபீஸை வந்து நீங்கள் அதே போஸ்ட் ஆஃபீஸில் 5 இயர்ஸ் போடுறீங்க அப்படிங்கும்போது 6000 நம்ம வந்து சேர்த்துருப்போம். நமக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1099 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். டோட்டலாக வந்து 7099 ரூபா நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு கிடைக்கும். ஒரே 5 இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெறும் ஃபஸ்ட்டு சேர்த்த ஒரு 10,000 ரூபா ஒரே 5 இயர்ஸ் தான் 3720 ரூபா ப்ளஸ் நமக்கு அந்த எம்ஐஎஸில் கிடைக்கிது. அதை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 7099 ரூபா கிடைக்கிது. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10,819 ரூபா கிடைக்கிது. நம்ம ஒரு 10,000 ரூபா தான் சேமித்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு 5 இயர்ஸில் நமக்கு எப்படி வருது, இதுக்காக நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணலை. ஸோ 10,819 ரூபா நமக்கு கிடைக்கிது, அப்படியே டபுளாக கிடைக்கிது பார்த்தீங்களா. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து வச்சிருக்காமல் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த 5 இயர்ஸ்க்குள்ளாரே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 168 நாள் சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 1 இயரில் 2 டேஸ் நம்மளால் 2 டைம்ஸ் வந்து 10,000 சேர்க்க முடியும். இல்லை நீங்கள் ஒரு 50 நாட்களும் சேமிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு வருஷத்தில் ஒரு 7 டைம் வரைக்கும் சேமிக்க முடியும், 70,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். ஸோ இதை வந்து காம்பவுண்டிங் முறையில் நீங்கள் அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து சேரும். லட்சக்கணக்கில் வந்து நம்ம ஈஸியாக வந்து சேவ் பண்ணிடலாம், நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். அதன் மூலியமாக நீங்கள் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சிக்னிஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.